அங்கே பதிலாம் சொல்ல முடியாது அவங்க கேட்குற கேள்விக்கு. என்ன சொல்லலாம், வழக்கறிஞர்கள் கூட இருந்ததுனால அவங்க ஒன்றா ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அதனால எனக்கு தெரிஞ்சிருக்கு விஜயே வந்து அவ்வளோ கிளவர், அவ்வளோ வந்து ஒரு அறிவின் ஆளுமை உள்ள ஒரு மனிதர் கிடையாது இந்த விசாரணையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு. ஒரு விஜய் ஆனா ரெண்டு முகத்தை பாருங்க. மலேசியாவுக்கு போகும்போது அந்த முகம் எப்படி இருந்துச்சு? ஆமா சார், ரொம்ப வைபோட அப்படியே எகிரி குதிச்சாரு. ஆமா குதிச்சாரு. இப்ப குதிக்க வேண்டியதுதானே சார்? சுத்தி போலீஸ் வந்து பாதுகாப்பு உடனே வந்து ஏன் இவ்வளவு வாட்டம் எதுக்கு? அப்போ குற்றம் புரிந்தவன். இதுல ஒரு கேட்கப்பட்ட ஒரு முக்கிய கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை அந்த இடத்துல ஒண்ணு காணாம போச்சு, அந்த குழந்தை காணாம போன பிறகு ஏற்பட்ட அந்த அமைதியின்மை சூழல் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்களே. அப்ப விஜய்க்கு இதெல்லாம் தெரியாம இருக்கும் அப்படின்னு சிபிஐ நினைக்குதா? இல்ல, நான் அப்படி இல்ல. இவர் வந்து என்ன அந்த கேள்வியோட உங்களுக்கு பொருள் புரியலையா? ஒரு குழந்தையை காணாம வந்து சொல்லும் போது, இப்ப தம்பிகளா அஸ்மிதா வந்து காணோம், கொஞ்சம் தேடி கொடுத்துருங்கப்பா, அந்த சொல்லக்கூடிய துணி இருக்குல்லம்மா, அது நிச்சயமா சொல்றேன் ஒரு நார்மல் பீப்புள் சொல்லக்கூடியது கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் வந்து அந்த வாகனத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மையப்படுத்தணும், அந்த வாகனத்தை சுற்றி மக்கள் இருக்கணுன்றது அவங்களுடைய எண்ணம். இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க, அந்த வாகனத்தை வந்து நீங்க எட்ஜிலே நிறுத்தி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே உங்களோட சேர்ந்து ஒரு 1000 பேர் திறந்து வரான். அதை தாண்டி அந்த வாகனத்தை நீங்க மையப்படுத்தணும்னு நினைக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் போகும்போது அப்ப ஏற்கனவே அங்கே தள்ளுமுள்ளு நடக்குது. சார், விஜய் கைது செய்யப்படுவாரா சார் இந்த சிபிஐ விசாரணையின் மூலம்? இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? எப்படி விஜய் ஒரு காரணம்? அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமா இல்லை? இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எதுவுமே அவர் பொறுப்பேற்றுக்கவே இல்லை. அப்ப சட்டமும் நீதியும் சரியா செயல்பட்டால் விஜய் ஜெயிலுக்கு போவார். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா சார்? சிபிஐ விசாரணை வலைக்குள் சிக்கிய விஜய் அப்படின்றது தான் இன்னைக்கு பரபரப்பான ஒரு தகவலா போயிருக்கு. சிபிஐ விசாரணை முடிந்து விஜய் வெளியில வந்துட்டாரு. அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன மாதிரியாக சிபிஐ விஜய் கையாண்டது அப்படின்ற மாதிரி பேசலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த குற்ற நிகழ்வு நடக்கிறதுக்கான இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த சம்பவம், இந்த குற்ற சம்பவத்துக்கு யாரெல்லாம் காரணம்? 2 பிரிவாக பார்ப்பாங்க. அதில் ஒரு பிரிவு வந்து என்னென்னா அந்த ஏற்பாட்டாளர், அமைப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறவங்க, அமைப்பாளர்கள் எல்லாம் ஒரு பிரிவு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பங்களிக்கிறவங்க. அதில் பங்களிக்கிறவங்க தான் விஜய் தான் நீங்கள் முதன்மையாக சொல்ல முடியும். அதாண்டி இன்னும் கூட சில பேர் இருக்கிறாங்க. ஏன் விஜயும் வந்து அவருடைய உதவியாளர் தான் இயக்குனர், துணை இயக்குனர் யாரும் சொல்கிறாங்க இல்லையா, உள்ளே இருக்கிறவங்க. அது வினோத்தாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜெகதீஷாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு குரல் கொடுத்தாருல. அது வினோத் இருக்கிறாரான்றது வந்து விசாரணை தெரிய வரும். ஆனால் இருக்கிறாருன்றதும் ஏன்னா அந்த சம்பவமே வந்து ஜனநாயகன் படத்தில் ஷூட்டிங்கில் கடைசியாக அதை சேர்க்கணுன்றதுக்காக பண்ணதான். அதனால் வந்து உள்ளுக்குள்ளே யாரெல்லாம் இந்த கேரவனில் இருந்தாங்கன்றது தெரியாது, நம்ம பார்க்கல. ஆனாலும் விஜய் மேலே இருந்து ஜெகதீஷ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே இல்லாத ஒரு நபர், மேலே அவர் கூட இல்லாத நபர் சொல்லும்போது அப்போ உள்ளே இருக்கிறவர் தான் சொல்கிறாருன்றது நமக்கு. அப்போது மேலே நடக்கிறது அத்தனையுமே கேரவன் மூடி இருந்தாலும் கூட கேரவனுக்குள்ளே கேட்குன்றது தானே இல்லையா? மேலே அவர் பேசுறது, ஜெகதீஷ் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் மேலே இருந்து அவர் பேசுறது வந்து அப்போது உள்ளே இருக்கிறவங்க கேட்குதுன்னு தான் பொருள். ஸோ அதனால் இங்கே 2 பிரிவாக பார்ப்பாங்க. ஒன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாளர், யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, புஷியானந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல், இவங்கெல்லாம், நிர்மல்குமார், இவங்கெல்லாம் இருக்கும். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து இந்த வாகனத்தை ஓட்டுனது, அந்த வாகனத்தில் பயணித்தவர் இவர் தான் விஜய். இன்னும் அடுத்து கூட சில பேர் விசாரணை இருக்கலாம். ஆனால் இந்த விசாரணை வந்து இப்போதைக்கு வந்து அது வந்து ஒரு முதற்கட்ட விசாரணையாக கூட இருக்கலாம். விசாரணை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்னு. ரெண்டாவது இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து புஷியானந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அந்த டிரைவர் அஜித், இவங்கெல்லாம் என்னெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்னால உளறி வச்சுருக்காங்களோ அல்லது எதெல்லாம் தெரியலன்னு சொன்னாங்களோ, இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எங்கள் தலைவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அவர் சம்மந்தப்பட்டது அவர் தானே சொல்லணும். ஸோ இதை வந்து நீங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது தெரியாதுன்ற கேள்வியெல்லாம் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் கூட விஜய்கிட்ட கேட்டுருக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அதாவது முதல்ல விஜயை கூப்பிடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க டிரைவரை வந்து கூட்டிட்டு போய் அந்த சிபிஐ சேர்ந்தவங்க அந்த லைவா எப்படி போனீங்க, இங்க என்னென்ன நடந்தது, என்ன டைம்க்கு ரீச் ஆனீங்க முதற்கொண்டு எல்லாமே விசாரணை அதையும் கேட்டிருப்பாங்க. அந்த வாகனத்துல யாரெல்லாம் பயணிச்சாங்கன்னு அதையும் கேட்டிருப்பாங்கல்ல சார். ஆனா இப்போ அதை வைத்து தான் விஜயை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது ஒருவேளை அவர் ஏதாவது முரண்பாடாக சொல்லி இருந்தால் விஜய் இந்த இடத்துல, எப்பவுமே இந்த விசாரணை எல்லாம் எப்பவுமே அப்படிதான் வரும்.
இப்போது ஒரு சம்பவத்தில் 4 பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னா 4 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு கேட்டாங்கன்னா ஒரே மாதிரி சொல்லுவாங்க. தனித்தனியாக வந்து ஒருத்தர் சொன்னதை பார்த்துட்டு அதே இவங்க சொல்லுவாங்க. இப்போ தனித்தனியாக வந்து ஒரு கேள்வியை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் பதில் சொன்னாங்கன்னா அப்போ தான் அந்த கான்ட்ராடிக்ஷன் வரும், முரண்கள் வரும். அப்படி தான் விசாரணை பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு சௌகரியமாக கூப்பிட்டு வச்சு ஒரே மாதிரி வந்து இவர் சமீபத்தில் சிறைப்படுத்த கூட சொல்லுவார் பாருங்க ஒரு போலீஸ் அதிகாரி, நீங்கள் வந்து சொல்கிறதா ஏன் இன்னும் ஒரு படி மேலே அந்த பாபநாசம் படத்தை சொல்லுவாங்க பாருங்க, அடித்து கூட விசாரிப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி என்னென்னா இந்த போலீஸ் வந்து அந்த போலீஸாக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் விசாரணை பண்ணுற மெத்தட் அவங்க ஒன்று இருக்குது. அதனால் எதை போட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன ரியாக்ஷன், என்ன மாதிரி பதில் வரும், அந்த பதில் வச்சு 2வது கேள்வி 3வது கேள்வி, இப்படி இந்த 3-4 பேர்கிட்ட விசாரணை பண்ண பிறகு வந்து கேள்விகள் அதிகமாகிடும். கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன விஜயை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்க சொல்லக்கூடிய பதில்களில் ஏதாவது ஒரே ஒரு பதில் அல்லது ஒரு கேள்வி வந்து விஜய் சம்பந்தம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அந்த விசாரணையே விஜய் மையப்படுத்தி தான். அப்போ இவங்க சொல்லக்கூடியது வந்து என்ன வந்து சொல்கிறாங்க, அந்த பதிலுக்கும் வந்து கமல் சொல்லக்கூடிய பதிலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, புஷியானந்த் சொன்ன பதிலுக்கும் ஆதோர்ஜனா சொன்ன பதிலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இவங்க 2 பேர் சொன்னதுக்கும் நிர்மல்குமார் சொன்ன பதிலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இந்த 3 பேர் சொல்கிற பதிலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லக்கூடிய பதிலும் ஒத்து போகுதா. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து நிறைய கேள்விகள் அடுக்குவாங்க. இன்னொன்று டிரைவர் வந்து கொண்டு போய் அங்கே விசாரணை பண்ணப்ப அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக சிபிஐ தரப்புலேருந்து என்ன இருக்குன்னா, அதாவது ஒரு கட்சி சார்ந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது பொறுப்பாளர்கள் தான் விஜய் இங்கே வரணும், இந்த டைமுக்கு இங்கே வரணும், இது நடக்கணுன்றத நிர்ணயம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத முடிவு பண்ணி இந்த வழி முதல் கொண்டு எல்லாமே ஓட்டுநருடைய முடிவில் தான் நடக்குது. இல்லைம்மா, இது எப்படின்னா இப்போ முதல்ல வந்து யாரை வந்து விசாரணைக்கு அழைச்சாங்கன்னு பாருங்க, புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்க தான் வந்து வழி நடத்துனவங்க, ஆர்கனைசர். ஆனால் அதே சமயத்தில் விஜய் வந்து ஒரு வாண்டடாக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இப்போ விஜய் வந்து 8 மணிக்கு கிளம்பணுன்றது ப்ரோக்ராம். அவர் 8 மணிக்கு கிளம்பணும்னு வச்சுக்கலேன். இப்போ ஸ்கூல் பிள்ளைகள் எப்படி அவங்க சொல்லுவாங்க, 8 மணி ஸ்கூல் கிளம்பணுன்னாக்கா லேட் பண்ணாக்கா ஒரு சத்தம் போடுவாங்கல்ல, டைம் என்னாச்சு இன்னும் கிளம்பாமல் இருக்குன்னு. அந்த மாதிரி விஜய்க்கு ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா? இவங்க இல்லை, குரல் கொடுக்க முடியாது. அப்போது 8 மணின்றது ப்ரோக்ராம். ஆனால் இவங்க வந்து அவர் எத்தனை மணிக்கு கிளம்புனாருன்னு ஒன்று இருக்குது. இல்லை இவங்களே டிஸ்கஸ் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 8 மணிக்கு இருக்கட்டும்பா, ஆனால் நம்ம லேட்டாக போனால் தான் அந்த கூட்டம் வந்து காத்திருக்கும். அப்போ இதில் சுகம் காணக்கூடியவங்க விஜய் உட்பட எல்லாருமே வந்து மற்றவர்களை காக்க வைத்து இவங்க வந்து தங்களை வந்து பெருமைக்குரிய ஒரு நபராக வந்து ஒரு புகழ்பெற்ற மனிதராக மற்றவர்கள்ட்ட காட்டக்கூடிய அந்த மனநிலை உள்ளவங்க. அதுக்கான ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குற வேலை தான் வந்து புஷியானந்த் பண்ணுறாரு. அப்போ இவங்க திட்டமிட்டே என்ன செய்கிறாங்க கேட்டால், அந்த கரூர் நிகழ்வுன்றது நாம் 7 மணிக்கு போனால் போதும், அப்போ தான் அங்கே வந்து மாலை வந்து எல்லாம் டியூட்டி முடிச்சுட்டு எல்லாம் வந்து பெரிய கூட்டமாக வந்து நிரம்பி நிற்பாங்க, பெரிய கூட்டமாக காட்டணும். அப்போ நம்ம வந்து 4 மணிக்கோ இல்லை 3 மணிக்கோ போனோம்னா கூட்டம் வந்து சொற்பமான கூட்டம் தான் இருக்கும், நம்ம அதை காட்சிப்படுத்த முடியாது, அது ஜனநாயகம் படத்தில் பயன்படுத்த முடியாதுன்றதுக்காக இவங்க வந்து திட்டமிட்டு காலத்தமாக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் குறித்த நேரத்தில் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் சொல்ல முடியுமா, ஆதவர்ஜனா சொல்ல முடியுமா? ஏன்னா இவங்க ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாரோட பிளானே என்னென்னா அனுமதி வாங்குறதுலாம் ஒரு டைமு, அனுமதி வாங்குறது ரைட்டு. ஆனால் இவங்க கிளம்பும் போதே தாமதமாக கிளம்பியிருக்காங்க. அங்கே வந்து 9 மணிக்கு அங்கே இருக்கணும்னா இங்கேருந்து கிளம்புனதே 8:30 மணிக்கு கிளம்புங்க, 1/2 மணி நேரத்தில் எப்படி போக முடியும் நாமக்கலுக்கு? கண்டிப்பாக சார். ஸோ இதை திட்டமிட்டு வந்து இவங்க காலதாமதமானது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு சம்பவம் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க, அது வேணா சொல்லுவாங்க சார். ஆனால் இந்த 10 கேள்விகள் விஜயிடம் வந்து சிபிஐ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. முதல் கேள்வியா நீங்க சொன்னது போல வேலுசாமிபுரத்துக்கு எதற்காக தாமதமா வந்தீங்க அப்படின்றது வைக்கப்படுது. இன்னொன்னு என்னென்ன ஆலோசனைகள் உங்க நிர்வாகிகளுடன் மேற்கொண்டீங்க, இந்த மாதிரி பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸுடன் நீங்க என்ன விஷயங்கள் ஆலோசனைகளாக மேற்கொண்டீங்க அப்படின்னு பல கேள்விகள் இடி போல வந்து விஜயின் தலையில இறங்கியவாறு கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுறாங்களே சார். விஜய் வந்து இதுல இருந்து தப்பிக்கக்கூடிய வகையில பதில் சொல்றதுக்கு இல்ல இடம் இல்லையே சார். விஜய் ஒன்றும் அவ்வளோ இந்த மாதிரியான விசாரணைகள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து மண்டகரம் பிடிச்சவன்னா சொல்லலாம். தலைகணம் பிடிச்சவங்கள்லாம் தலையில் வந்து மூளையால் தான் வந்து தலைகணம் கிடையாது, இது மூளை கிடையாது. களிமண் வச்சால் கூட அந்த இடத்துல தலை கனமாயிரும் இல்லையா? இல்லை அங்கே வேறு ஏதாவது பாறாங்கல் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேறு ஏதாவது வந்து அழுக்கு ஏதாவது இருந்தாலும் கூட தலைகணம் உள்ளவங்க, அறிவு உள்ளவங்கெல்லாம் தலைகணம் சொல்லுவாங்க. உண்மையாக அறிவு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைகணமே இருக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் தான் அந்த அளவுக்கு வந்து அறிவோடு எதிர்கொள்ளக்கூடிய நபர் கிடையாது இந்த விசாரணை எல்லாம்.
ஏன்னா இந்த கணம் ஒன்றா இருக்கலாம் கேட்டால் நம்ம மிகப்பெரிய கல்ட்டுன்னு ஒன்று சொல்லலாம். கல்ட்டு இருக்கிறவங்களாம் அந்த ஆளுமை உள்ளவன் கேட்டால் எதில் ஆளுமை உள்ளவன், எதில் ஆளுமை உள்ளவன், அறிவில் ஆளுமை உள்ளவன் கிடையாது விஜய். அதில் தான் தற்கொலைன்றது நமக்கு டிக்ளேர் ஆகிடுச்சு. உலகம் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி தற்கொலைன்னு சொன்னால் முதல் ஞாபகத்துக்கு வரக்கூடிய நபர் விஜய். தற்கொலைன்னு சொன்னாலே அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே இந்த விசாரணையை எதிர்கொள்கிறதுக்கு உண்மையிலேயே வந்து அறிவின் ஆளுமை வேணும். அறிவின் ஆளுமை அவனுக்கு கிடையாது. அந்த களிமண்ணை வச்சுட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? பக்கத்துலையும் பார்க்க முடியாது. இந்த எக்ஸாம் எழுதும்போது பக்கத்தில் பார்க்கணும். லயோலா காலேஜில் அடித்து பிடிச்சி யாருக்கா தெரியுமா, ரொம்ப கெஞ்சி கூத்தாடி குட்டிக்காரனெல்லாம் போட்டு தான் அந்த லயோலா காலேஜில் சீட்டு வாங்குறாங்க. அந்த லயோலா காலேஜ்லேயும் முழுமையாக உன்னால் வந்து படிக்க முடியல. அந்த 3 ஆண்டு காலம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி தானே உங்களை அனுப்புகிறாங்க. அவங்களே கூப்பிட்டு இந்த பையனை ஒன்றும் படிப்பும் வரல ஒன்றும் வரலைங்க, அவனை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பல விதமான முயற்சிகள் எடுத்த பிறகு தான் வந்து ஒரு நடிகனாக வந்து கட்டுறாங்க. அதுவும் நீங்கள் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல் நடிகர்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எம்ஜிஆரையும் ரஜினியை கொண்டு வந்து ஒப்பிடவே முடியாது. ஸோ இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த வகையிலையும் வந்து ஒரு ஆளுமை இல்லாத ஒரு மனிதர் தன்னை ஆளுமையான மனிதராக வந்து காட்டிக்கிறது இருக்குல்ல, புகழ்பெற்ற மனிதராக தனக்கு மட்டுமே செல்வாக்கு இருக்கிறதா, புகழ் செல்வாக்கு இருக்கிறதா காட்டிக்கிறது இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது விசாரணைக்கு. அங்கே உள்ளவங்க அத்தனை பேருமே அறிவாளிகள், விசாரணை பண்ணக்கூடியவங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் அதுவும் தப்பு செய்த ஒரு நபர் வந்து அங்கே பதிலாம் சொல்ல முடியாது அவங்க கேட்குற கேள்விக்கு. ஸோ எனக்கு தெரியும் என்ன சொல்லலாம், வழக்கறிஞர்கள் கூட இருந்ததுனால அவங்க ஒன்றா ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது எந்த மாதிரியான உள்ள விசாரணைக்கு வந்து கேட்குற கேள்விக்கு அத்தனைக்குமே அவங்க பதில் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன, இவங்க ஏற்கனவே சொன்ன அந்த 3 பேரும் மிகப்பெரிய அறிவுஜீவிகள் கிடையாது. அது நிர்மல்குமாராக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், புஷியானதாக இருக்கட்டும். புஷியானதுலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அதிகமான கேள்விகளுக்கு வந்து இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் பசங்க கொடுத்தாக்கா எப்படி எழுதி வைப்பானுங்க, இது முட்டை போட்டு வைப்பானுங்களா, அந்த மாதிரி தான் முட்டை தான் இருக்கும். அங்கே எதுவுமே இல்லை, பிளாங்காக இருந்திருக்கும். என்ன எழுதுன்னு தெரியாமல் அந்த பேனாவை வச்சு வாய்களை வச்சு குத்திக்கிட்டு இருப்பான் சில பேர் ரொம்ப நேரம். பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இல்லையா, அப்படியே பின்னாடி இல்லை பக்கத்தில் வந்து கேட்டால் பென்சில் வச்சு எப்படி சீண்டுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறது, முன்னாடி இருக்க பையன் குரல் கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரியால் தான் இருந்திருப்பார். அங்கே 3 பேரை உட்கார வச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுத சொல்லியிருந்தா புஷியானது அங்கே வந்து 0 தான். இல்லை இன்னொருத்தர் மாட்டி விடுற வேலையும் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இது எங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்கு விஜயே வந்து அவ்வளோ கிளவர், அவ்வளோ வந்து ஒரு அறிவின் ஆளுமை உள்ள ஒரு மனிதர் கிடையாது இந்த விசாரணையெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு. இவங்க இங்கேருந்து போகும்போதே முகம் இப்போது ரெண்டு சொல்கிறேன், 2 முறை 2 நபரை பாருங்கள். அதே ஒரு விஜய், ஆனால் 2 முகத்தை பாருங்கள். ஒரு விஜய் 2 முகத்தை. மலேசியாவுக்கு போகும்போது அந்த முகம் எப்படி இருந்துச்சு? ஆமா சார், ரொம்ப வைபோடு அப்படியே எகிரி குதிச்சாரு. ஆமா குதிச்சாரு. இப்போ குதிக்க வேண்டியது தானே, இப்போ குதிக்கணும்ல சார். சுத்தி போலீஸ் வந்து பாதுகாப்பு முகமே வந்து ஏன் இவ்வளோ வாட்டம் எதுக்கு? அப்போ குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது, அப்படிதான் சார். அப்போ ஃபுல்லா டெல்லி ஃபுல்லா விஜய் போற வழி எல்லாமே போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் என்ன, எப்பவுமே வந்து எப்படியே இவர் வந்து இவர் கவர்னரா இல்லை வந்து ஜனாதிபதியா இல்லை பிரதமரா ஒன்றும் கிடையாது. நமக்கு அப்படிங்கிற ஒரு பில்டப் நடக்குது. வழக்கமாக வந்து ஒரு இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாக்கா என்ன புரோட்டோக்காலோ அதுதான். நான் இப்போ கேட்டேன் ஜஸ்ட் இப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து என்னப்பா டெல்லியே ஸ்தம்பிச்சுன்னு பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அது குறிப்பாக இவங்க சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இருக்கக்கூடிய பகுதியிலே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் போயிட்டு வரவங்க, வேலைக்காக போயிட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க ஆஃபீஸ்க்கு. அவங்ககிட்ட நான் இப்போ கேட்டேன் வரதுக்கு முன்னாடி, என்னப்பா டெல்லியே ஸ்தம்பிச்சுன்னாங்க, டிராஃபிக்லாம் இருக்குது. இது இங்கே ஒரு சப்ஜெக்டே இல்லை, இங்கே ஒரு மேட்டரே இல்லை. அது இங்கே செய்தியே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வந்து ஒரு கால் பக்கத்தில் தான் நியூஸ் பேப்பர்லேயே வந்துருக்கு. பெரிய செய்தியே கிடையாது. ஒய்பிரிவு இருந்ததுன்னா அந்த புரோட்டோகால் படி அது முன்னாடி ஒரு ஆகணும், பின்னாடி அவ்வளோதானே தவிர அதுக்காக டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணி அப்படியே டெல்லியே ஸ்தம்பிச்சிடுச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஃபேக். நானே பார்த்தேன். ஏன்னா நான் அனுப்புனேன், என்னப்பா டெல்லி இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ அனுப்புனேன். அதுக்கு சொல்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பில்டப் ஒய்பிரிவு கொடுத்தாலே வந்து என்னென்னா முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி வண்டி போக அவ்வளோதானே தவிர அது வந்து பெரிய கிளியரன்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. சரி, ஏன் சார் ஒய்பிரிவு பாதுகாப்பு? விஜய் அங்கே போகிறது விசாரணைக்காக, ரசிகர்களை பார்ப்பதற்கு போல, வேற எந்த ஒரு கூட்டத்துக்கும் போல. அப்போ ஒய்பிரிவு பாதுகாப்பு ஏன்ற கேள்வி எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயணிக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த பாதுகாப்பு அவர் எதுக்கு வேணால் போட்டோம். அவர் எங்கே போனாலும் சரி, அவர் தனிப்பட்ட ஒரு வேலையாக போனாலும் கூட
அந்த ஒய்பிரிவு கொடுப்பாங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ அவருடைய கெஸ்ட்டு யாராவது கூப்பிட்டு போகிறாரு, ஒரு நடிகையை கூப்பிட்டு போகிற உடனே உங்களுக்கு தீசா ஞாபகம் வருது இல்லை ஒரு நடிகையை கூப்பிட்டு போகிறாருன்னு வச்சுங்க, கூப்பிட்டு போகிறாருன்னு இருக்குண்ணா, நீங்கள் சார் உங்களுக்கு மட்டும்தான் சார் ஒய்பிரிவு பாதுகாப்பு, உங்கள் கூட இருக்கவங்களாம் கொடுக்க முடியாது சொல்ல முடியாது. அவர் எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தில் போய் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணுன்றது அந்த அவங்களுடைய டியூட்டி, அது கடமை. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் தானே தவிர அது சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு அப்போ நாங்கள் வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வழக்கமாக அவர் எங்கே போனாலும் ஒரு சினிமா தேட்டருக்கே போகிறாருன்னு வச்சுங்க, அப்போ வந்து இவங்க வந்து அந்த பாதுகாப்பு வந்து அந்த வாகனத்தோடு சேர்ந்து பாதுகாப்பு கொடுக்குறதும் இருக்குது. சார் இன்னொன்று கருப்பு சட்டை கருப்பு கார் அப்படின்னு ஒரு கருப்பு ஆடை அணிந்து ஃபுல்லாக கருப்பாகவே போயிருக்காருல்ல. இல்லை நான் அப்படி பார்க்கலம்மா. இது வந்து அவ்வளோ நம்ம வந்து இந்த சில ஊடகங்கள் மாதிரி இந்த முறைவாசல் ஊடகங்கள் இருக்குல்ல, அது மாதிரி வந்து அவர் காலில் வந்து மலேசிய மண்ணில் கால் பதித்தார், அவர் இந்த உடை அணிஞ்சிருந்தார், அந்த உடை அணிஞ்சிருந்தார், தலையை வந்து இப்படி வந்து டோப்பா மாட்டியிருந்தார், இப்படிலாம் நம்ம வந்து அப்படியே இந்த டோப்பா வந்து வேறு மாதிரி மாட்டியிருந்தார், அந்த டோப்பா வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு வந்து உடைன்றது ஒரு பொதுவாக ஒரு மனிதனுக்கு இருந்து அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம காரணம் சொல்லணும். நேற்று ஒரு உடை அணிஞ்சினா இன்றைக்கி ஒரு வந்து உடை அணிகிறோம். உடைக்கு பெரிய காரணம் எதுவும் இல்லை. கருப்பு உடை அணிஞ்சிருது வச்சு வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து பிரதமர் நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ ஒன்றா சொல்லலாம். ஒரு பிரதமருக்கு வந்து கருப்பு கொடி காட்ட முடியாதுங்க, அதனால வந்து கருப்பு உடை அணிஞ்சான்னு சொல்லலாம். ஸோ இது ஜென்ரலாக வந்து இது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ரசிகர்கள் என்னன்னா அந்த 41 பேருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக அவர் வந்து கருப்பு ஒன்றும் இல்லை, அது ரொம்ப மரியாதை செலுத்துறவங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் எடுக்கலை, அதாவது ஒரு பொறுப்பு ஏற்றுக்கலை. இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு வந்து உண்மையாக வருத்தம் தெரிவிக்கலை. அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர எத்தனை நிகழ்ச்சி அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எவ்வளோ சொல்ல முடியும்? அந்த மக்களை நீ வந்து போய் அங்கே போய் சந்திச்சு அங்கேருந்து இங்கே வர வச்சு இவங்க இங்கேயே மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக வேணால் படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அந்த சோகம் இருக்குது, அதனால் என்ன போட்டுன்னு சொல்லலாம் தவிர மற்றபடி எந்த துக்க நிகழ்வோ அதுக்காகலாம் வந்து அந்த கருப்பு உடை அணியலை. பொதுவாக இந்த ஒரு வேலை மற்ற துணிலாம் வந்து துவைக்கிற இடத்துல இருந்திருக்கோம், வாஷிங் மிஷினில் போட்டிருப்பான், இருக்கிறதே எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதான் இருக்குது சொன்னேன். வந்து வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு வந்து போட்டால் அது வந்து அட்வொகேட்டருடைய அந்த குறியீடு ஆகிடுது இல்லையா, அப்படியே சட்டம் படுத்த குறியீடு ஆகிடுது இல்லையா. ஸோ அது வேண்டாம், அதனால் வந்து நான் இருக்கிறதே வந்துக்கிட்டா கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை தான், சரி அதை போட்டு போகணும்னு சொல்லி கூட இருக்கலாம். சரி, எனக்கு அது ஒரு குறியீடாக நான் பார்க்கவே இல்லை. அது அப்படிலாம் பார்த்து தான் நம்ம இவங்க ரொம்ப சீன் போடுறாங்க நம்மக்கிட்ட. அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாகவே பேசக்கூடாது. சரி இன்னொன்று சரி, இப்போ விஜய் வந்து இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே இப்போ முழுமையாக சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். டிவிகே தரப்புல இருந்து இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, நாங்க பொறுப்பு கிடையாது, போலீஸ் பாதுகாப்பு இல்ல, குறிப்பாக செந்தில் பாலாஜி தலையீடு இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவர்களை யாருமே போலீஸ் காவல்துறை சார்ந்தோ இல்ல டிஎம்கே சார்ந்த நபர்கள் யாரையுமே இதுவரை விசாரணைக்கு அழைக்கல சிபிஐ. இல்ல எனக்கு தெரிஞ்சுமா இவங்க வந்து ஒரு அதாவது முதல் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை அவங்க போட்டிருந்த அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் அவங்க கூப்பிட்டு அதே எஃப்ஐஆரை அவங்க எடுத்துக்கிட்டு தான் விசாரணை எடுத்துக்காங்க. இதில் யாராவது இவங்க போய் புகார் சொல்லியிருந்தால், இப்போ யாராவது இப்போ உதாரணத்துக்கு அது நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போது நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க சிபிஐ. அதில் யாராவது புகார் சொல்லியிருந்தால் அல்லது விஜய் தரப்பில் நான் சொல்கிறது டிவிகே தரப்பில் பேசுகிறவங்க யாராவது வந்து இதில் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல. ஆனால் இவங்க போட்ட அந்த முன்ஜாமீன் எஃப்ஐஆர்லேயே யாரையும் காட்டவே கிடையாது. சரிங்களா? அப்போது சம்மந்தப்பட்ட யாருமே புகார் இல்லை, யாரும் புகார் தெரிவிக்கவும் இல்லை. இப்போ விசாரணைக்கு போகிற நபரும் பாதிக்கப்பட்ட தரப்புலையும் புகார் தரல, விசாரணைக்கு போனவங்களும் வந்து புகார் தரலன்னு போது அப்போ அந்த இடத்துல வந்து அவசியம் இல்லை தானே. ஒருவேளை யாராவது புகார் கொடுத்தா இல்லை அது சந்தேகம் ஏதாவது இருந்தால் அப்போ கூப்பிட்டுனா விசாரிப்பாங்க. ஆனால் அதிகாரிகள் சொன்னீங்கல்ல, காவல்துறை அதிகாரிகள் அன்னைக்கு டேட்டுக்கு டியூட்டியில் இருந்த எஸ்பி சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் கூட விசாரணைக்கு வந்து அழைக்கலாம், விசாரணைக்கு வந்து விசாரணை நடத்தலாம். ஆனால் எல்லாரையும் வந்து அங்கே போய் வந்து பண்ணு கொடுக்க போனவர், ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்தவங்களுக்கு ரொட்டி கொடுக்க போனவருக்கு, ஜூஸ் கொடுக்க போனவருக்கு, ஹார்லிக்ஸ் கொடுக்க போனவருக்கு எல்லாரையும் விசாரணைக்கு போனோம்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அங்கே சிகிச்சை கொடுத்த டாக்டர்லேருந்து எல்லாரையும் விசாரிக்கும். அப்போ இவங்க அந்த தரப்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கல அப்படின்றதால விசாரணை கூப்பிடல அப்படின்றீங்க. அப்படி பார்த்தா அப்போ முழுக்க டிவிக்கு மேலே தானே தவறாக மாறுது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கமா, இந்த முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம் புரியுங்க. இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? இது வந்து ஒரு பிரச்சார நிகழ்ச்சி. யார் வந்து அனுமதி கேட்குறாங்க, டிவிகே தரப்பில்
அங்கே வந்து அந்த குறித்த நேரத்துக்கு போய் அங்கே வந்து இவங்க ரீச் ஆக வேண்டியது யாருடைய வேலை? அவங்களுடைய வேலை. ரீச் ஆக முடியலன்னா நீங்கள் ரத்து பண்ணிட்டு நீங்கள் ரிட்டர்ன் போயிடணும். அப்போ நீங்கள் குறித்த முதல் விஜய் கிட்ட இருக்கிற பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, இவர் அந்த டைம் மெயின்டைன் பண்ணுறேன். ஆமாம் சார். எப்போவுமே விஜய்க்கு வந்து அந்த டைம் மெயின்டைன் பண்ணுற அந்த இதுவே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அவர் பங்க்சுவாலிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ண. ஏன் இன்னைக்கு சிபிஐக்கு போனது அந்த டைம் கூட டிலே தான் சொல்றாங்க. ஜனநாயகன் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு டைம் மெயின்டைன் பண்ணிருக்காரு, ஷூட்டுக்கு டைம் மெயின்டைன் பண்ணாரு. இல்ல நம்ம அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்றாரு. சினிமாவுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலதாமதமாக வர்றதுன்றது இயல்பாக நடக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக அந்த டைமுக்கு போகிறதுலாம் கிடையாது. அது இந்த நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் எடுத்துங்க. இப்போ இந்த அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்ட பிறகு எல்லா நிகழ்ச்சியிலுமே இவர் வந்து குறித்த நேரத்துக்கு போய் குறித்த நேரத்துக்கு முடிச்சுட்டு வந்தது கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி வந்து சிபிஐக்கு போன அந்த டைம் கூட வந்து அந்த டைம் ஒரு விஷயமா ஒரு இடத்துக்கு போகணுன்னா முன்னாடியே கிளம்புறதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து போக்குவரத்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, வாகனம் எப்படி இயங்கணும்னு டிசைட் பண்ண முடியாது, எப்படி நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கும்போது கேட்டிங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து முன்னாடி பிளான், அதுதான் திட்டமிடன்றது. அதானே இப்போ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வாகனம் பழுதாகலாம், திடீர்னு வந்து வேறு ஏதோ இந்த டிராஃபிக் பிரச்சனை ஆகலாம், இல்லை எது வேணால் நடக்கலாம். அப்போ ஒரு மணி நேரம் முன்னாடினா அந்த சப்போஸ் அந்த இடர்பாடு ஏதாவது வந்துன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். இங்கே பல பேர் அப்படி தான் அவங்க பார்த்துருப்பீங்க. இது அது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து 8 மணி ஸ்கூல்னா வீட்டில் வந்து 7:50 பரபரப்புன்னு பறப்பான். ஒரு 20 நிமிஷம் முன்னாடி போயிட்டு அந்த குழந்தைங்களை சேஃபாக கொண்டு போய் விடணுன்னு கிடையாது. அது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கு. அறிவு வேணும், பெற்றோர்களுக்கு அறிவு கிடையாதுல்ல. அடிப்படையில் நான் சொல்கிறேன், விஜய் கிட்ட நான் அடுத்தது போவோம். அந்த டைம் வந்து பெற்றோர்கள்கிட்ட ஒரு 8 மணி ஸ்கூல்னால் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் முடிக்கணும். இதை தானே இருக்குது, பக்கத்தில் தானே ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் தானே சொல்லிட்டு இவன் 7:45 7:50 கிளம்புவான். அப்போ தான் வேகத்தோட ஆக்சிடென்ட் நடக்குதா, இப்படிதான் நடந்திருக்கு. இவனும் அதே தான். ஆனால் இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா, ஸ்கூல் கொண்டு போகிறதுல நான் பிள்ளைகளை கொண்டு போய் அந்த டைம் கொண்டு வந்து நினைப்பாங்க எல்லாருமே, அந்த முன்கூட்டி தான். ஆனால் இவங்கன்னா டிலே போனால் திட்டமிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. டிலேவாக போனால் அங்கே கூட்டம் இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? நீங்கள் தானே பொறுப்பேற்றுக்கணும். அதிகாரிகள் நீங்கள் சொல்லுவீங்க காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அது கொடுக்கல சொல்லிட்டு, அது எதுவுமே நிற்காதுமா. நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்களே நன்றி சொல்லிட்டீங்க. மேலே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நன்றின்னு சொன்னீங்க. ஏதாவது நிற்குமா? அதனால தான் இவங்களால வந்து குற்றம் சுமத்த முடியல, குற்றச்சாட்டு வைக்க முடியல வெளிப்படை. ஏன்னா நீங்களே நன்றி சொல்லிட்டீங்க. அப்புறம் பாண்டிச்சேரியில் போயிட்டு அங்கே போய் வந்து சரக்கு அடிச்சுட்டு நான் கேட்டால் இங்கே இருக்கிற போலீஸ் சரியில்லைன்றீங்க. இதானே உண்மை. இதே கரூர் நிகழ்வுக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்க கடைசியாக. அப்புறம் பாண்டிச்சேரியில் போய் இருக்கேன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல சொன்னீங்களா இல்லையா? இதுவே கான்ட்ரடிக்ஷன் தானே. அப்போ இங்கேயே நீங்கள் இந்த அளவுக்கு முறைன்னா அப்போ சிபிஐயில் என்ன செய்வீங்க? விஜய் அடிப்படையில் செய்த தவறு என்னென்னா, முதல் தவறு அங்கே முதல் கேள்வி அது கேட்டால் காலதாமதம். எதுக்காக காலதாமதம்? திட்டமிட்டு காலதாமதம்ன்றது உண்மை. ஏன் திட்டமிட்டு காலதாமதம்? கூட்டம் நிறைய சேரும். ஏன் கூட்டம் அதிகமாக சேரணும்? அப்படியே லிங்க் பண்ணிட்டே வாங்க. ஏன் கூட்டம் அதிகமாக சேரணும்? கூட்டம் அதிகமாக சேர்ந்தால் வந்து காட்சிப்படுத்தணும். எது காட்சிப்படுத்தணும்? ஜனநாயக படத்தில் வைக்கணும். அதே மாதிரி ஜனநாயக படத்தில் அந்த காட்சி வருதா இல்லையா? அது ஏஐ மூலமாக வச்சாங்க. ஆனால் ரியலாக வைக்க வேண்டியது லேட்டாக வச்சாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கரூரில் வந்து நீங்கள் ஒரு திமுகன்றது வந்து ஒரு ஆளுங்கட்சி, ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கட்சி. அதுக்கு நீங்கள் சவால் கொடுக்கணும்னா கூட நீங்கள் எங்கே சவால் கொடுத்துருக்கணும்னா, நீங்கள் திருவாரூரில் போனீங்க, அந்த கூட்டம் முடிச்சுட்டு தான் வந்தீங்க. அங்கே காட்ட வேண்டியதுதானே உங்கள் வீரத்தை. கலைஞர் பிறந்த ஊர் தானே, அங்கே பண்ணல. அப்போ திட்டமிட்டு செந்தில் பாலாஜின்ற ஒரு ஆளுமை இருக்குது. இந்த இடத்துல நம்ம பவரை காட்டணுன்றது இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வந்து ஒரு குறுக்கு புத்திடுவாங்கல்ல, ஒரு பிராட் மைண்ட் இல்லாமல் சிறுபுத்தித்தனமாக நடந்துட்டு தான் இந்த 41 பேர் மரணத்துக்கு காரணமே. இது வந்து காலம் போச்சு. நீங்கள் என்ன இப்போ வருங்க, நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சிபிஐக்கு போயிருக்கீங்க, சிபிஐயில் அங்கே என்ன மாதிரி விசாரணை நடக்குதுலாம் நமக்கு முடிவில் தான் தெரியும். ஆனால் கடந்த காலத்தில் நடந்த பல விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துகிட்டு அதை பாருங்க. ரீசெண்டாக இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அக்னிவேஷ் அகர்வால், அதாவது அனில் அகர்வால் இந்த ஸ்டெர்லைட்டோட ஓனர் முதலாளி, இதை 2 நாள் இப்போ முந்தா நாள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. நேற்று முந்தா நாள் அக்னிவேஷ்னா அவங்க பையன் 49 வயசு, ஹார்ட் அட்டாக்ல வந்து பனி சறுக்கு விளையாடும் போது ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அதுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் அவர் இறந்ததுக்கு சம்மந்தம் இல்லை. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டோம். 49 வயசு. இன்றைக்கி அந்த அனில் அகர்வால் என்ன சொல்கிறாரு பாருங்க, என் மகன் தான் எல்லாமே எனக்கு, என் மகனே இல்லை, என்னுடைய 75% சொத்துக்களை நான் வந்து தான தர்மம் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்கு?
கண்டிப்பா. ஸோ ஒரு மரணம் வந்து எப்போவுமே யாருடைய மரணமும் வந்து ஒரு கேள்வியோடு நிற்கணும். அதுக்கு பதில் வந்து யாரும் தேட முடியாது. மரணத்துக்கு பதிலே கிடையாது. மரணம் வந்து கேள்வி, முழுக்க முழுக்க மரணம் என்பது ஒரு கேள்வி தான். அதுக்கு யாருமே பதில் தேடணும். ஆனால் ஒரு மரணத்துக்கு பதில் தேடுறாங்கன்னு சொன்னால் இவன் தான் காரணம், இவன் தான் காரணம், இவன் தான் காரணம். அன்றைக்கி ஸ்டெர்லைட்டுக்கு வந்து யார் காரணம்? ஸ்டெர்லைட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 பேரை இறந்துட்டாங்க. அந்த 13 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வந்து ஒரு பெண் வந்து ஒரு 17 வயசு பெண் வந்து தலையில் பின்னந்தலையில் சுட்டு வாய் வழியாக கொண்டு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடூரமான மரணங்களுக்கு வந்து நீங்கள் காவல்துறையை கை காட்டினால் கூட அடிப்படையில் என்ன யார் காரணம்? அனில் அகர்வால்ன்ற ஒரு தொழிலதிபர் தான் காரணம். எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அவன் மகன் வந்து 49 வயசில் வந்து ஆற்றல்களை இறந்த பிறகு அவனுக்கு ஞானக்கண் திறக்குது. அந்த மரணத்துக்கான பதில் வந்து இப்போ அவனே தேடுறான். கண்டிப்பாக நாமெல்லாம் தேடிட்டோம் ஏற்கனவே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அனில் அகர்வால் தான் காரணம். ஸ்டெர்லைட்டில் இத்தனை பேர் இறந்ததுக்கு காரணம் யார்? அனில் அகர்வால் தான் காரணம். நம்ம பதிலை தேடணும். ஆனால் இப்போ அவன் பதில் அவனே தேடுறான். தன் மகனுக்கு வந்து இந்த மாதிரி இறந்ததுக்கு காரணம் என்ன? அன்றைக்கி ஸ்டெர்லைட்டில் நடந்த சம்பவம். இப்போ அந்த பாவத்துக்கு புண்ணியம் தேடுறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? 75% நான் வந்து இப்போ சொத்துக்களை வந்து நான் தான தர்மம் பண்ணுறேன்னா. அது மாதிரி தான் சொல்கிறேன். இங்கே ஒரு மரணம் நடக்குதுன்னா அந்த மரணம் கேள்வியாகவே இருக்கணும். அதுக்கு இன்னார் தான் காரணம் சொல்லி பதில் யாரும் தேடக்கூடாது. ஆனால் இந்த 41 பேர் இறந்ததுக்கு இன்னும் 2 பிள்ளைகள் சிசுக்களை சேர்த்துங்க, 43 பேருடைய மரணத்துக்கு யார் காரணம்? அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய். நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது, ஒத்துக்க முடியல உங்களால். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் என்ன விஜயும் காரணம். நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு இவங்க தான் ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையில் என்ன? புஷியானது வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தோட கிளம்பு அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. எப்பா விஜய் சீக்கிரம் கிளம்புப்பா, டைம் ஆகுது சொல்ல முடியுமா? முடியாது. உன் கதவே திறக்க முடியாது. கதவை டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு கதவை தட்டவே முடியாது. அப்படி தான் இருக்குது அங்கே நிலைமை. விஜய் வந்து முழுக்க முழுக்க ஒரு சர்வாதிகார மனப்பான்மை வந்து ஒரு தனிமைப்படுத்திட்டு ஒரு விளைவு தான் கேட்டால் அடுத்தவங்க அணுகி கூட சொல்ல முடியாது. கண்டிப்பா சார். இதுல ஒரு கேட்கப்பட்ட ஒரு முக்கிய கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை அந்த இடத்துல ஒண்ணு காணாம போச்சு, அந்த குழந்தை காணாம போன பிறகு ஏற்பட்ட அந்த அமைதியின்மை சூழல் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்களே. அப்ப விஜய்க்கு இதெல்லாம் தெரியாம இருக்கும் அப்படின்னு சிபிஐ நினைக்குதா? இல்ல, நான் அப்படி இல்லை. இவர் வந்து என்ன அந்த கேள்வியோட உங்களுக்கு பொருள் புரியலையா? ஒரு குழந்தையை காணாம வந்து சொல்லும்போது இவரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு கேள்வி அவர் வந்து என்னன்னா, இப்போ தம்பிகளா வந்து அஸ்மிதாவோ ஏதோ பேர் சொன்னார். அஸ்மிதாவை வந்து காணோம், கொஞ்சம் தேடி கொடுத்துருங்கப்பா. அந்த சொல்லக்கூடிய துணி இருக்குல்லம்மா, அது நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு நார்மல் பீப்புள் சொல்லக்கூடியது கிடையாது. உண்மையிலேயே வந்து பதட்டம் இல்லைல்ல. அன்னைக்கு அவர் சரக்கில் இருந்திருப்பாருன்னு நான் டவுட் பண்ணுறேன். அவர் வந்து நிதானத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சொல்லக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஏதோ வந்து அன்னைக்கு வந்து ஒரு நிதானத்தில் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஒரு பொருள் காணுன்ற மாதிரி இப்போ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொருள் காணாமல் போகிறதுக்கும் ஒரு மனிதர் காணாமல் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. குழந்தை வேற. அப்போ அவங்க வந்து சொல்லும்போது அங்கே ஒரு பதட்டம் வரணும். பல முறை அவர் சொல்லியிருக்கணும், இங்கே இருக்காங்களா அங்கே இருக்கலாம் பாருங்க, அந்த கார் அந்த கேரவன்லேயே அந்த மூளைக்கு இந்த மூளைக்கும் சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் தகவல் சொன்ன உடனே என்ன கேட்டால் ஒரு சைடு பார்த்துட்டு ஒரே சைடு பார்த்துட்டு தம்பிகளா அஸ்மிதாவை காணுமா, கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா, ஓகே நல்லதே நடக்கும். இப்போ புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து விஜய் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிதானத்தில் இல்லைன்றது என் சந்தேகம். இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கு சார். அங்கே தண்ணி தேவைப்பட்டது. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தின் அருகிலேயே ஒரு அமைதியின்மை காணப்பட்டது. ஒரு மாதிரி கத்துறாங்க ஐயோ ஐயோன்ட்டு. ஆனால் விஜய் வந்து தண்ணி தேவைப்பட்டதுன்றதுக்காக தண்ணி பாட்டில்ஸ் தூக்கி போட்டாரு. ஆனால் அங்கே ஏதோ ஒரு அசாதாரண சூழல் நடக்குது அப்படின்றது உணர்வு. அதுதான்மா அங்கே வந்து அதுதான் இந்த இடத்துல உண்மையிலே விஜய் வந்து ஒரு நார்மல், அதாவது நிதானத்தோடு இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது கேட்டால் இல்லைப்பா இது வந்து எனக்கு சமைக்க சரியாக தெரியல, இந்த இடத்துல இது ஏதோ நடக்குது, நம்ம இதை ரத்து பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம் சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளான் வந்து அந்த வாகனத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மையப்படுத்தணும். அந்த வாகனத்தை சுற்றி மக்கள் இருக்கணுன்றது அவங்களுடைய எண்ணம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்க. அந்த வாகனத்தை வந்து நீங்கள் எட்ஜிலே நிறுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே உங்களோட சேர்ந்து ஒரு 5000 பேர் திறந்து வரான். அதை தாண்டி அந்த வாகனத்தை நீங்கள் மையப்படுத்தணும்னு நினைக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் போகும்போது அப்போ ஏற்கனவே அங்கே தள்ளுமுள்ளு நடக்குது. அப்போ தான் அங்கே அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுது.
அங்கே வந்து நீங்கள் வந்து தண்ணி கேட்டால் கூட நீங்கள் தண்ணி தூக்கி பாட்டில் நீங்கள் போட்டால் கூட குரல் சத்தம் இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்கிறேன். அங்கே நீங்கள் ஒரு சைடு மட்டுமே நீங்கள் பார்க்காதீங்க. விஜய் நின்று இந்த பக்கம் மட்டுமே கிடையாது, இன்னும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா விழுறாங்கம்மா. ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா, எனக்கு இறை நம்பிக்கை இல்லை. நான் மீண்டும் கூட உங்ககிட்ட நான் டிக்ளேர் பண்ணுறேன். நான் பல முறை சொல்லிட்டேன், எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் பொதுவாக வந்து சில நேரங்களில் இந்த பாவ புண்ணியம்னு நான் சொல்லுவேன். அந்த பாவ புண்ணியம் பார்ப்பேன். தர்மத்தோடு நடந்துக்கணும், நியாயத்தோடு நடக்கணும், நேர்மையாக பேசணும், நேர்மையாக நடந்துக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன், நம்பிக்கையோடு இருக்கணும்னு நினைப்பேன். இதெல்லாம் இருக்கு. திருவாரூர்லேயே எந்த இடம்னு தெரியல, பல பேர் பல இடங்களில் ஏறி நின்று தான் தெரியும். கட்டிடங்களில் ஒரு கோயில் மேலே ஏறி நின்னாங்களா இல்லையா? அந்த கோயில் மேலே கோபுரத்து மேலேயே கால் வச்சு ஏறி நின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சாமி மேலேயே காலை வச்சு நின்னதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்படி என்னடா உங்களுக்கு வந்து ஒரு நடிகன் மீது அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, அவ்வளோ வெறித்தனம்? வணங்குற சாமி தானே, எனக்கு சாமி நம்பிக்கை. ஆனால் நிறைய எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து வணங்கக்கூடிய ஒரு சாமி மீது அந்த கோயில் கோபுரத்து மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சாமி சிலைக்கு கால் மேலே வச்சு ஏறுறத நேற்று ஒரு தோழர் சொல்கிறாரு. கோயில் மேலெலாம் வந்து கால் வச்சு ஏறி மிதித்து ஏறி போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது நினைக்கிறேன், இது நடக்கணும்னு இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்து விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு சூழல் அவனுக்கு இங்கே இறந்தவங்க தான் கடினமான சூழல். ஆனாலும் வந்து இந்த அரசியலில் வந்து ஒரு பின்னடைவு, இந்த முறையான விசாரணைகள் இதெல்லாம் நடக்கிறது தான். கடந்த காலத்தில் நம்ம சொல்லலாம், இதே ஜெயலலிதா பீரியடில் மகாமகம் நடந்தது. இதே திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு 17 பேர் இருந்தாங்க. இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல இந்த நம்ம வியாசார்படியில் வந்து இந்த 2000 ரூபா பணம் கொடுத்தாங்கல்ல, இந்த வெள்ள நிவாரணம், அதுக்கு தொண்டையில் காலை வச்சுட்டு போய் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் சாலி கிராமத்தில் நடந்தது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் எங்கேயாவது இதெல்லாம் வந்து ஒரு ஆதாயத்துக்காக 2000 ரூபா பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே தொண்டை மேலே காலை வச்சு போய் வாங்குறான். இது நீங்கள் மக்களை சொல்ல முடியும் சரிங்களா? அதே மாதிரி வந்து மக்களே தான் போராட்டத்தை நடத்துகிறாங்க. மாஞ்சோலை தோட்டத்தோட வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் வந்து லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ வந்து தாமிரபரணி ஆற்றுல விழுந்து சில பேர் இறந்து போகிறாங்க. அது நம்ம அதே மாதிரி மகாமகம்லேயே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா குளிக்க போனாங்க, அதை பார்க்க வந்தாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து மக்கள் மனசான். அது ஜெயலலிதா பார்க்க போனாங்கன்றதை விட தானீங்கன்னா அங்கே வந்திருந்தவங்களாம் குளிக்கிறதுக்காக வந்தவங்க. அதே சமயத்தில் ஜெயலலிதா அந்த நிகழ்வுக்காக நான் கேட்டேன்னா காத்திருக்கிறாங்க. அப்போ தான். ஆனால் இது வந்து வரலாறுலேயே இது போன்ற ஆற்றில் விழுந்து இறக்கிறது கூட்ட நெரிசலில் இல்லை ரயிலில் கூட பார்த்தீங்கன்னா வந்து திருவிழா முடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து வட இந்திய மாநிலத்தை வந்து தண்டவாளத்தில் படுத்திருக்காங்க. அந்த ட்ரெயின் தண்டவாளத்தை எப்பவுமே வராதான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து தண்டவாளத்தை வந்து ஒரு 60 பேர் இருந்தாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள். ஆனால் எங்கேயாவது ஒரு நடிகனை பார்க்க வந்த ஒரு கூட்டம் இப்படி ஒரு 41 பேர் வந்து இறந்து போனது நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ இதுதான். இன்னொன்று கூட நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே இது வந்து உங்களுக்கு ஒரு சமீட்சையாக வந்து உங்களுக்கு ஒரு செய்தியாக வருது கேட்டால், விக்ரவாண்டியில் வந்து ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க, மதுரையில் 3 பேர் இறந்துட்டாங்க. இப்படி நிறைய செய்திகள் வருது. ஒரு ஆரம்பமா அப்போ இதெல்லாம் ஒரு சமீட்சை தானே. இதெல்லாம் நீங்கள் உணராமல் அப்போன்னா என்னென்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அது சரக்கடிச்சிட்டோ அல்லது புகழ் போதையோ ஏதோ ஒரு போதையில் நீங்கள் நிதானம் இல்லாமல் நடந்துட்டீங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். சார், விஜய் கைது செய்யப்படுவாரா சார் இந்த சிபிஐ விசாரணையின் மூலம்? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த சட்டமும் நீதியும் சரியாக செயல்பட்டா, ஏற்கனவே பல நிகழ்வு நம்ம பார்த்துருக்கோம். பொறுப்பாளர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பொறுப்பாளர்கள் வந்து அது எந்த விபத்தாக இருக்கட்டும், அந்த விபத்துக்கு காரணம் யார், அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சரி, அது வந்து இவருக்கு அதை பற்றி பொறுப்பு இல்லை, இவருக்கு அது கவலை. நீங்கள் எத்தனை வந்து நீங்கள் விபத்து எடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த விபத்துக்கு காரணமாக நீங்கள் சொல்லலாம், நான் வாகனம் ஓட்டிகிட்டே இருந்தேன், திடீர்னு வந்து அந்த பாட்டி குறுக்க வந்துட்டாங்க, அதனால் நான் ஏற்றி இறக்கிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். அப்போ உங்களுடைய கவனக்குறைவு இருக்குது, அந்த மரணத்துக்கு நீங்கள் தான் காரணம், அந்த விபத்து ஏற்படுறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த காலத்தில் ஒரு கார்பரேஷன் கால்வாயில் யாராவது விழுந்துட்டாலும் கூட அந்த சம்மந்தப்பட்ட இன்ஜினியருக்கு வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க, வழக்கு நடந்திருக்கு, சிறைக்கு போனவங்களும் அதெல்லாம் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? எப்படி விஜய் ஒரு காரணம்? அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமா இல்லை? இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எதுவுமே பொறுப்பேற்றுக்கவே இல்லை. அப்போ சட்டமும் நீதியும் சரியாக செயல்பட்டால் விஜய் ஜெயிலுக்கு போவார். சார், இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு இன்னொரு பின்புலம் காரணம். ஒன்று, ஜனநாயகன் படம் வெளியாகல, இன்னொன்று பாஜக தன்னுடைய கூட்டணி வலைக்குள் சிக்க வைப்பதற்கு ஒரு முயற்சியை இந்த டெல்லியில் நடக்க
செய்ய வைக்க காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல சார்? இது இல்லை, நீங்க எனக்கு அந்த மாதிரி நினைக்கல. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, எனக்கு சில சோர்சஸ் மூலமாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன், காங்கிரஸோட இவங்க கொஞ்சம் நெருங்கி போகிறாங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கு ஒரு விஜய்க்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. பிஜேபி என்ன செய்யணுன்றத சொல்லியிருக்கு. நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கிக்க, நீங்கள் டிஎம்கேவை டேமேஜ் பண்ணணும், டிஎம்கே அலைன்ஸை டேமேஜ் பண்ணணுன்றது 2. டிஎம்கேவை டேமேஜ் பண்ணணும், டிஎம்கே அலைன்ஸை டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் விஜயை கொண்டு வர்றதே. விஜய் இப்போ என்ன பண்ணுறாருங்கன்னா வந்து டிஎம்கேவை டேமேஜ் பண்ண முடியல, டிஎம்கே அலைன்ஸை டேமேஜ் பண்ணுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணார், விசிகா வரல, அலர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸை வந்து நம்ம வந்து தன் பக்கம் இழுக்க முடியும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு சில பாசிட்டிவான நகர்வுகள் கிடைக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அது பிஜேபி வந்து கேட்டால் எந்த வகையிலையும் வந்து காங்கிரஸ் இங்கே வந்து ஏற்கனவே செத்து போயிருக்க கட்சி. நீங்கள் விசிகாவை சொல்லுங்கள், அதை வேறு ஏதாவது கட்சி சொல்லாமல் போடல. ஆல்ரெடி காங்கிரஸ் இங்கே வந்து செத்து போயிருக்கு. அந்த காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கோட கூட்டணி வைக்கும்போது அது மீண்டும் உயிர் பெற்று எழும். அதை வந்து பிஜேபி விரும்பல, அதை பிஜேபி விரும்பல. இப்போ இவருக்கு நெருக்கடி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட இவர் நெருங்கி போகிறார், காங்கிரஸ் இவரோட நெருங்கி வருது. அப்போ அங்கேருந்து வந்து ஒரு நெருக்கடி வருது. அப்போது பிஜேபியோட பிளான் என்னென்னா, விஜய் வந்து தனியாக நிற்கணும், தனியாக நின்று அந்த வாக்குகள். அப்படி ஒரு வேளை கூட்டணியை நீங்கள் டேமேஜ் பண்ணுறதா இருந்தாக்கா விசிகாவை வந்து அங்கேருந்து எடுங்க. காங்கிரஸ் எடுத்தால் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை, ஒரு என்ன சொன்னால் வந்து ஒரு 0 கண்டிஷனில் இருக்குது. அப்போ இவர் வந்து விஜயோட சேர்றது மூலமாக காங்கிரஸ் உயிர் பெறும், மீண்டும் உயிர் பெற்று எழும். அதை விரும்பலை. இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து காங்கிரஸ் ஒரு பீரியடில் நல்ல வளர்ச்சி இருந்து, நான் சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பிஜேபி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அண்ணாமலை வந்து பிஜேபி வளர்த்தது உண்மைதான், அவரும் வளர்ந்தார், அவருடைய பேங்க் பேலன்ஸும் வளர்ந்தது, பிஜேபியை கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் காங்கிரஸை கம்பேர் பண்ண காங்கிரஸ் டவுன் ஆயிடுச்சு. அப்போவே காங்கிரஸ் கேட்டால் யாராவது வந்து ஒரு அண்ணாமலைக்கு ஈக்குவலான தலைவரை போட்டு வளர்த்துருக்கணும். ஆனால் சில காலம் வந்து காங்கிரஸ் அப்படியே விட்டுட்டாங்க. அதில் இருந்த தலைவர்கள் வந்து மெல்ல மெல்ல அது வந்து சுத்தமாக வந்து இப்போ காங்கிரஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாமே இருக்குது. ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, மீண்டும் விஜய் கிட்ட போய் ஒரு அலைன்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் வந்து உயிர் பெற்றுமே, அது நமக்கு பாதகம் தானே, தேசிய கட்சிக்கு தானே பாதகம். விஜய் வந்து காங்கிரசுடன் கூட்டணி போக கூடாதுன்ற மனநிலையை உருவாக்க பாக்குறாங்க. காங்கிரஸோட கூட்டணி மட்டும் இல்ல, விஜய் தனித்து போட்டிடணும், டிஎம்கே மட்டும் டேமேஜ் பண்ணும். சரி, இப்போ அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா விஜய் அவர்கள், அப்போ ஜனநாயகன் படத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க. ஜனநாயகன் படத்துக்கு நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட வரைக்கும்னா அடுத்தடுத்து ஒரு காரணமா வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் ஜனநாயகன் படத்துல மத ரீதியான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2வது காரணம் வந்து விஜய் குறித்து ஒரு வசனம் வரும்போது அவரை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி, அதாவது வில்லனே சொல்கிற மாதிரி அடிக்கடி உயிர் சேர்த்துக்கலாம், இவர் சிலுவையில் அறைங்கன்னு சொன்ன மாதிரி அதாவது ட்ரெய்லர்லேயே நம்ம பார்க்குறோமே, அப்படி ஒரு வரி வருது. அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க, என்னென்னு கேட்டால் நீட் பிரச்சனை அதை வந்து பேசுகிறாரு அந்த படத்தில். நீட் குறித்து அனிதாவுடைய மரணம், நீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது தானே, ப்ராஜெக்ட் தானே, அஜெண்டா தானே. ஸோ அது இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பைஜாமா போட்டுன்னு இருக்கிற ஒருத்தரை வந்து கிட்டத்தட்ட அமித்ஷா தோற்றமுடைய ஒருத்தரை வந்து சாட்டையில் வந்து கட்டி வச்சுட்டு இவர் வந்து விசாரணை விசாரணை பண்ணுறாருன்றாங்க. அது யார் அப்படின்னு கேள்வி இருக்குது. பைஜாமா போட்டு கிட்டத்தட்ட வந்து என்னென்னா, அமித்ஷா வெள்ளையாக இருக்கார், இவர் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா அந்த நபர். ஸோ அதே தோற்றத்துடையவரை வந்து உட்கார வச்சு கட்டி போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அது யார்? அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நோக்கம் என்ன? இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கும் சேர்ந்தே சாதாரணமாகுது பிஜேபி ஃபீல் பண்ணுது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் டிஎம்கே மட்டுமே இல்லை, நமக்கும் சேர்ந்து தான் டேமேஜ் அதிகமாக இருக்குது. காரணம் கேட்டினா, தமிழ்நாடு அரசை எதிர்த்து, தமிழ்நாடு அரசியல்வாதிகளை எதிர்த்து அந்த படத்தில் வசனங்கள் வரல, இந்திய அரசியல்வாதிகள் இது ஒட்டுமொத்தமாக. ஸோ அப்படி வரும்போது பார்த்தா நமக்கும் சேதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து இது பண்ணுறாங்க. 2வது இவங்களுடைய சட்ட அணுகுமுறையும் கூட வந்து என்ன செய்யணும்னா, அடுத்தடுத்து இப்போ வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, ஹைகோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. 21ஆம் தேதி தான் நான் நினைக்கிறேன். என்ன கடந்த முறை உங்களுக்கு தெரியும், இங்கே வழக்கு ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது போகக்கூடாது, ஹைகோர்ட்டில் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் நிறைய சொல்லியிருக்கிறாங்கம்மா. நம்ம சொல்ல முடியாது, அறிவார்ந்த வழக்கறிஞரெல்லாம் பெரிய பெரிய சாதாரண வழக்கறிஞரெல்லாம் கிடையாது.
இல்லாமல் கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நம்ம கருத்து சொல்ல முடியும். ஆனால் பல வழக்குகள் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது முடிச்சுட்டு வாங்க த்ரூ ப்ராப்பர் சேனல், அங்கே முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது 21ஆம் வழக்கு வச்சுருக்கும் போது இப்போ எதுக்கு இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க அவ்வளோ வேகமாகன்றது எனக்கு புரியல. ஒருவேளை இப்போ நம்ம பொங்கல் ஹாலிடேஸ் வர வருது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கேயும் இங்கே பொங்கல் ஹாலிடேஸ்னால் அங்கேயும் சென்ட்ரல்லையும் சில ஹாலிடேஸ் இருக்குமா இதே பீரியடில், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது தசரான்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி வந்து பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கும் அதே மாதிரி ஆமாம் அங்கேயும் கூட அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே உள்ள ஸ்டேட்டில், அதாவது டெல்லி இருக்க வட மாநிலங்களில் அந்த பீரியடில் லீவாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு இதை வந்து ஸ்பெஷல் கேஸாக எடுத்து ஒரு வேலை பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் எப்படி பண்ணாலும் இந்த பொங்கலுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க வேகமாக போகிறாங்க, பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா இந்த ஹாலிடேஸில் பண்ணால் தான் வந்து பண்ண முடியுன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு ஏன் அவ்வளோ வேகம் காட்டுறாங்கன்றதுனா, இந்த லீவு நாளில் அந்த படத்தை ஓட வைக்க முடியும். பாருங்கள், அவங்களுக்குலாம் தெரியுது, யாருக்கு, விஜய்க்கு, தயாரிப்பாருக்கு, எல்லாருக்கும் தெரியுது இந்த பொங்கல் ஹாலிடேஸ். அதனால தானே சுப்ரீம் கோர்ட் இப்போ ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்? பொங்கல் ஹாலிடேஸ் ரிலீஸ் ஆனதான். ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆனாலும் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த பொங்கல் ஹாலிடேஸில் வந்து படத்தை வேணும்னா கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாக பார்க்கலாம், படம் நல்லா ஓடும். அதுக்கப்புறம் நார்மல் டேஸில் வந்து லீவ் இல்லாத போது மக்கள் வரமாட்டாங்க, வெறும் தற்கொலைகள் மட்டும்தான் வருவாங்கன்ட்டு. இது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு தெரியல. திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தற்கொலைகள்லாம் சொல்கிற மாதிரி விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல். ஒரு பெரிய மனுஷன் சொல்கிற வார்த்தை பாருங்க, நியாயமா தளபதி பொங்கல் சார், வெறும் பொங்கல். தளபதியே இப்போ தலைவலி பொங்கல்ல இருக்கிறாரு. நீங்கள் தளபதி பொங்கல்றீங்க, அவரே தலைவலி பொங்கல்ல இருக்கிறாரு. விஜய்க்கு சிபிஐ பொங்கல்மா, அதில் சந்தேகமே இல்லை, சரிங்களா? ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் விஜய் எங்கே வேணா இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், இல்லை டெல்லியில் இருக்கட்டும், இல்லை எங்கே வேணா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அந்த டாக் என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சிபிஐ குறித்து தான். சிபிஐ என்ன கேள்வி கேட்டாங்க, உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, உங்ககிட்ட கேட்டாங்க, அப்படி இருக்கும் இல்லையா? சரிங்களா? சிபிஐ விஜய் என்ன சொல்லுவார், என்ன எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே புஷியானு சொல்லிட்டேன் அப்படி தான் சொல்லுவார். அப்படி சொல்லியிருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? புஷியானந்த் தான் சொல்லுவார், கேட்டினா என்னை கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையும் உன்னை மாட்டி விட்டேன் இவனை அப்படின்னு அவர் நினைப்பார். ஆதவர்ஜனா சார் கேட்டினா என்னை கேட்ட கேள்விக்கு எல்லாரையும் என்ன கேட்டினா, ஒன்று தலைவர், ஒன்று பொதுச் செயலாளர், நான் ஒன்லி வந்து எலெக்ஷன் இந்த வியூக அமைப்பார் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா. நிர்மல் என்ன சொன்னா, தலைவா நான் இப்போ தான் பிஜேபி வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, நான் வந்து எனக்கு எதுக்கும் ஒன்றுமே தெரியாது, எல்லாமே வந்து பொதுச் செயலாளர், தலைவர் இவங்களாம் இருக்கும்போது நான் யாருங்க, சின்ன பையங்க, நான் ஒரு மூலையில் இருக்கிறவன், நான் என்ன போய் கேள்வி கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிரைவர் என்ன சொல்லியிருப்பார், சார் எனக்கு ரூட்டு கொடுத்துட்டாங்க, ஓட்ட சொன்னாங்க சார், நான் ஓட்டும் போது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா சார், இந்த ஜனங்கிட்ட கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், என்ன எதுலையும் கோத்து விட்றாதீங்க. இப்போ புரியுதுங்களா? இவனுக்கு கதையே இவ்வளோதான் இருக்கும், மாற்றி சொல்லியிருப்பானுங்க. கண்டிப்பாக சார். ஆனால் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேம்மா, நீங்கள் அதனால தான் நான் ஒரு விஷயத்தை நான் ஒப்பிட்டேன், அனில் அகர்வால் விஷயத்தை நான் ஒப்பிட்டேன். எப்படி வந்து அக்னிவேஷோட அந்த மரணம் இருக்குல்ல சொன்னேன், அந்த எப்படி வந்து அந்த இத்தனையும் அவர் நல்ல மனிதனான் அவர் சொல்கிறாங்க அவர் ரொம்ப நல்ல மனிதனான் அப்படின்னு தகவல் வருது. அது நமக்கு தெரியாது, நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியாது. ஆனால் சொல்கிறாங்க வந்து கேட்டால் ரொம்ப நல்ல மனிதனே உள்ள. யார் சொல்கிறதெல்லாம் யார் கேட்டினா அவங்க அப்பா அனில் அகர்வால். அப்போ இன்றைக்கி அவர் வந்து பிராயச்சித்தம் தர்றாரு மகனுடைய மரணத்துக்கு. அந்த தூத்துக்குடி சம்பவத்தை மைண்டில் வச்சு இன்றைக்கி வந்து நிவாரணம் தர்றாரு, பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, 75% சொத்துக்களை கொடுக்கணும்னு. அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இவருக்கும் அந்த மனநிலை வரும். இந்த அனில் அகர்வால், இது அனில் விஜய், அவர் அனில் அகர்வால், இவர் அனில் விஜய். ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது. அவர் அனில் அகர்வால்மா, இவர் அனில் விஜய். வேதாந்தா வந்து அந்த நிறுவனத்தோட அதிபர் வந்து அனில் அகர்வால். இவர் வந்து இங்கே சினிமா அதிபர், இவர் தாவேக்கா அதிபர். இவர் அனில் விஜய். காலம் இருக்குல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நீ ரெகுலைஸ் பண்ணுவேன். ஆனால் நான் சொல்கிறேன், எல்லா மனிதர்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில் தவறு பண்ணிட்டா கூட குறைஞ்சபட்சம் அந்த கான்சியஸ் வந்துடும், மனசாட்சி ஒடுக்கும். நம்ம பண்ண தப்பு தானே இது, நம்ம ஏன் அந்த தப்பு நம்ம பண்ணோம், இந்த தப்பு செய்யாமல் இருந்தாலும் நம்ம யாருடைய மூளையும் அங்கே ஒருத்தருடைய மூளை வந்து அழுக்காயிருக்கு. நம்ம தாமதமாக போனால் அங்கே கூட்டம் நிறைய வழியணும், அங்கே கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணும், அதை காட்சிப்படுத்தணும், அதை கொண்டு போய் படத்தில் சேர்க்கணும். யார் ஒன்றா இருக்கட்டும், ஆனால் எல்லாரும் உடன்பட்டீங்களா? கண்டிப்பா சார். யாரோ ஒருத்தன் ஐடியா இருக்கட்டுமா? ஆமா, எல்லாரும் உடன்பட்டீங்கல்ல. அப்போ கூட்டாதானே ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பா.
அதுக்கு பொறுப்பேற்கணும்ல. யாருமே பொறுப்பு கிடையாது. இது வந்து காவல்துறை தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன்னா, இது சிபிஐ விசாரணை பண்ணாலும் தமிழ்நாடு போலீஸை ஸ்பெஷல் டீமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் கூட அவங்க வந்து ரெக்கார்டு வைஸாக கரெக்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதெல்லாம் அலர்ட்டாக இருப்பாங்க. அதுதான் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரெக்கார்ட்லாம் இருக்கும். ஃபோனில் பேசினது கூட அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் அங்கே இங்கே சுற்றி கிடச்சி அப்படியே கிட்ட நெருக்கி வரும்போது யார் வந்து முதல் ஃபஸ்ட் அக்யூஸ்ட் யாருன்றது விசாரணையில் தெரிய வந்துடும். நீங்கள் சொல்லலாம் இது வந்து பிஜேபி வந்து அலையன்ஸுக்காக பேசுது போகுது வருது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுருவாங்க கரெக்டாக. ஆனால் உண்மையை வெளிக்கொண்டு வந்துருவாங்க. ஆமாம், எப்படி இருந்தாலும். ஏன்னா இப்போ இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இருக்குமா சார்? அப்படி விஜயை காட்டி கொடுத்தா அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணமே கேள்விக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு இப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கா? ஒரு முதலமைச்சர் ஆகிடுவார் அரசியல் பயணம்னா இல்ல சார், ஒரு மண்ணாங்கட்டி பயணம். ஒரு விஷயம் நல்லா படிங்க. இந்த கூட்டம் இந்த தேர்தல் போட்டி இருக்கட்டும், விஜயே எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. விஜய் இன்னொன்று தெரியுமா? விஜய் எலெக்ஷன் நிற்கல. எழுதி வச்சுங்க, இன்னைக்கு எழுதுங்க, பேப்பரை எழுதுங்க. சார் இந்த தேர்தலில் விஜய் நிற்கல, நீங்கள் எழுதுங்க. சரி, என்ன சார் எப்படி? ஆமாம், நீங்கள் எழுதி வைங்க. விஜய் போட்டிட்டா கேளுங்க. இந்த தேர்தலில் விஜய் போட்டிட மாட்டார். நான் சொல்கிறேன். பிரச்சாரம் பண்ணுவார், வாக்கு சதவீதம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாரு, எல்லாம் பண்ணுவார். இந்த தேர்தலில் விஜய் போட்டிட மாட்டார். அப்போ போட்டிடாமல் அடுத்து படம் நடிக்க போயிடுவார் சொல்கிறீங்க? விஜய் போட்டிட மாட்டாருமா. மற்ற கேண்டிடேட்லாம் போட்டிடுவாங்க. எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் எப்படியும் வந்து சில இடங்கள் பல இடங்கள் டெபாசிட் போயிடும். எவ்வளோ டெபாசிட் கிடைக்கிற இடத்துல எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாரு. இப்போ இவருக்கு கொடுத்துருக்க இந்த படம் ரிலீஸ் ஆனாலே ஏடிஎம்கே காலி. ஏடிஎம்கே காலி. படம் ரிலீஸ் ஆனால் ஏடிஎம்கே அதெல்லாம் படம் பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இது என்னங்க இது இப்படிலாம் பண்ணாங்க. எம்ஜிஆர் நீங்கள் கையில் எடுத்தீங்க. இங்கே எங்கே ஸ்ட்ராட்டஜி தப்பாச்சு? உங்கள் அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சிக்கல். விஜயகாந்த் பண்ணாருமா. நீங்கள் எங்கே படத்தில் காட்டினீங்க எம்ஜிஆர் ரோல் மாடலாக எடுத்தீங்கன்னு அரசியல்னு வந்தபோது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களை வந்து பிரகடனப்படுத்திட்டு. கண்டிப்பாக சார். நீங்கள் எம்ஜிஆரை கொண்டு வரீங்க. எம்ஜிஆர் தலைவர்னுவீங்க. அவர் சாட்டையை கொடுப்பாரு. அந்த சாட்டையை வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா யார் அடிக்கிற மாதிரி பொருள் அது? நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நம்ம திமுக அடிக்கிறோம். அங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு காலியாகிறது ஏடிஎம்கே தான். அதை தாண்டி நீங்கள் மத ரீதியான கருத்துக்கள்லாம் நீங்கள் உள்ளே வைக்கும்போது அப்போ வந்து பிஜேபியை சேர்த்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுல. அப்போ இந்த படம் டோட்டலாகவே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் பெரிய விஷயம். நீங்கள் என்ன கேட்குறீங்க? அவர் வந்து எலெக்ஷனில் நின்று அவர் வந்து ஜெயிச்சிடுவாரா போயிடுவாரா வந்துடுவார். எலெக்ஷன் நிற்கலாம். நான் சொல்கிறேன் அதோட விஜய் நிற்க மாட்டாருன்னு சொல்கிறேன் நான். மற்ற கேண்டிடேட் நிற்கலாம், டெபாசிட் வராது. அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிங்க.